பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், தற்போது எடப்பாடி பழனிசாமியுடன் வேறு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இன்று காலையில் தலைநகர் டெல்லி வந்திருக்கிறார். அவரை டெல்லி விமான நிலையத்தில் அதிமுகவினுடைய எம்பிக்களாக இருக்கின்ற தம்பிதுரை, சி.வி. சண்முகம், இன்பதுரை உள்ளிட்டோர் வரவேற்றார்கள். அவர்களுடன் ஏராளமான அதிமுகவினுடைய கட்சி தொண்டர்களும் வந்திருந்தார்கள். அவருக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமியுடன் வந்து பாத்தீங்கன்னா கே.பி. முனுசாமி வந்திருக்கிறார். அதே போன்று திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், வேலுமணி ஆகியோரும் எடப்பாடி பழனிசாமியுடன் வந்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் தலைநகர் டெல்லியில் வரும்போது தங்குவதற்காக இரண்டு இடங்கள்ல வந்து அறை எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற தமிழ்நாடு இல்லத்திலும் அவருக்கு 2 அறைகள் புக் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற ஒரு தனியார் விடுதியிலும் ஹோட்டலிலும் அறை புக் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஹவுஸை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருப்பதால் அவருக்கு புரோட்டோகாலின் படி தமிழ்நாடு இல்லத்தில் அறை ஒதுக்குவது என்பது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அதன்படி அவருக்கு அந்த அறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற தமிழ்நாடு இல்லத்திற்கு அவர் வரவில்லை. எனவே இதை வைத்து பார்க்கும்போது தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற ஒரு தனியார் ஹோட்டலில் 7 நட்சத்திர ஹோட்டலில் வந்து தங்கி இருக்கிறார் என்று தெரிகிறது. தலைநகர் டெல்லி வந்திருக்கின்ற இவரை பொறுத்தவரையில் சரியாக 12:30 மணிக்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை அவரது இல்லத்திற்கு நேரடியாக சென்று பார்க்க இருக்கிறார். குறிப்பாக மரியாதை நிமித்தமாக பார்க்க இருப்பதாகத்தான் எண்ணப்பட வேண்டும். ஏனென்றால் குடியரசு துணைத் தலைவராக சி.பி. ராதாகிருஷ்ணன் கடந்த வாரம் பதவியேற்றுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், முன்னணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாரும் அவரை நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து இருக்கின்ற இந்த சூழ்நிலைதான் பாஜக தலைமையிலான தேசிய கூட்டணியில் அங்க வைக்கின்ற ஒரு கட்சியாக அதிமுக இருப்பதாலும், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பதாலும் அவரை மரியாதை நிமித்தமாக சி.பி. ராதாகிருஷ்ணனை நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.